கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம் மையம் உண்டாவதாக. இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும் கனகப்பாதை காடும் மலையும் காரிருளே சூழ்ந்திடினும் மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவார். மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும் வேகம் நடந்தே முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்தே. எகிப்தின் பாவ வாழ்வை வெறுத்தே இயேசுவின் பின்னே நடந்தே. தூய பஸ்கா நீ புசித்தே தேவ பலனால் முன் செல்லுவாய். தூய பஸ்கா நீ புசித்தே தேவ பலனால் முன் செல்லுவாய். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். நல்ல கரங்களை தட்டிப்பார், நல்ல கரங்களை தட்டி சேர்வார் பரமனோடென்று வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்று வாழ்ந்திடுவாய். கடலை பாரும் ரெண்டாய் பிளக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பார். கடலை பாரும் ரெண்டாய் பிளக்கும் கூட்டமாய் சென்றே கடப்பார். சத்ரு சேனை மூழ்கி மாலும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவார். சத்ரு சேனை மூழ்கி மாலும் ஜெயம் சிறந்தே முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வாய் பரமனோடென்றும் வாழ்ந்திடுவார். குளிர்ந்த ஏழு பன்னீர் ஊற்றும் காணுவாய் பேரி
சத்தமா பாடுங்க. குளிர்ந்த ஏனின் தண்ணீர் ஊற்றும் காணுவாய் பேரீச்சமரம் கண்மலையில் தாகம் தீர்த்து மன்னாருசித்தும் முன் செல்லுவார். கண்மலையில் தாகம் தீர்த்து மன்னாருசித்தும் முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வார். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். பரமகானான் விரைந்து சேர்வார். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவாய். கசந்தமாரா உன்னை கலக்கும் கஷ்டத்தாலுள் கண் சொரியும். கசந்தமாரா உன்னை கலக்கும் கஷ்டத்தாலுள் கண் சொரியும். பின் திரும்பி சோர்ந்திடாதே நன்மை அருள்வார் முன் செல்லுவார். பின் திரும்பி சோர்ந்திடாதே நன்மை அருள்வார் முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வார். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வார். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவார். கொடுமையோதான் உன்னை மடக்கும் கோரையோதான் வந்தெதிர்க்கும். கொடுமையோதான் உன்னை மடக்கும் கோரையோதான் வந்தெதிர்க்கும். தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையார் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவார். தாங்கும் கர்த்தர் ஓங்கும் கையார் தூக்கி சுமப்பார் முன் செல்லுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பயப்படாதே கலங்கிடாதே பாரில் இயேசு காத்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வார். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவார். பரமகானான் விரைந்து சேர்வார். பரமனோடென்றும் வாழ்ந்திடுவார். இந்த நாளிலும் நம்ம வேதத்தை நாம் வாசிக்க முடியாய். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 18:20. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகளின் விளைவினால்
அவன் திருப்தி ஆவான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிற ஆண்டவரே. தேவரி ஒரு கூட ஆண்டவர் தேவரீர் அண்ணன் கொடுக்கப்பட்ட இந்த வசனத்தை தேவரீர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். மட்டுமாக எங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற தேவன் தொடர்ந்து கத்த இந்த வசனத்தை மூலமாக எங்களோடு நீங்கள் பேசும்படியாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதை நாங்கள் அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் அப்பா அதை கேட்கிற வேளையில் கத்த அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் ஆண்டவரை 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்க நாங்கள் விசுவாசத்தோடு கேட்க கத்தர் கிருபை செய்யுங்க. அதை பார்க்குற கேட்கிற யாராக இருந்தாலும் தேவன் நாங்கள் அவங்களோடு கத்த முகமுகமாக நீங்கள் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வசனத்தை கேட்கக்கூடாது வருகிற தடைகளை இடர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்கிறோம். கத்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். இந்த வசனத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது நிரம்பும் திருப்தி ஆவான் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். இது எதை காட்டுகிறதுனா, தேவன் நம்மை அவர் செழிப்பாய் வாழ செய்கிறவர். நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை நிரம்பும் என்று வயிறு என்று அவனவன் வயிறுனா அவன் வாழ்க்கை அவனுடைய காரியங்கள் எல்லாம் நிரப்பப்படுதல் என்ற ஒரு காரியத்தை இங்கே சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல திருப்தி ஆகுதல். இந்த 2 வார்த்தையை நாம் பார்க்க, நிரப்பப்படுதல் அப்புறம் திருப்தி ஆகுதல் என்ற 2 வார்த்தையை பார்க்கும்போது அது எதை காட்டுகிறதுனா, நம்முடைய தேவன் நம்மை செழிப்பாய் அவர் வாழ செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில குறைகள் காணப்பட்டாலும் ஆண்டவர் அந்த காரியத்தெல்லாம் மாற்றி ஆண்டவனை நம்ம வாழ்க்கையை அவர் செழிப்பாய் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். வேத வசனங்களை நாம் பார்க்கும்போது நம்மால் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். தேவன் தம்மை நம்புகிற ஜனங்களை, தம்மை நேசிக்கிற ஜனங்களை, தம்மை பின்பற்றுகிற ஜனங்களை அவர் செழிப்பாய் வாழ பண்ணுகிற செழிப்பான ஒரு நிலையில் வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை இந்த வேத சமூகங்களை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று அந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கணும். நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், கர்த்தரை நம்புகிறவனோ அவன் வாழ்க்கை எப்படி இருக்குமா, அவன் செழிப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். 92ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. ஆனால் 92ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுரை போல் வளருவான் என்று சொல்லப்படும். நீதிமான் பனையை போல செழித்து என்று சொல்லப்படும். தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் சகல காரியத்திலும் அவர் செழிப்பாய் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. செழிப்பாய் கர்த்தர் மாற்றுகிற தேவனாக. ஒருவேளை சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் சில குறைவுகள் சில கஷ்டங்கள் வழியாய் நம்ம சூழ்நிலை காணப்பட்டாலும் தேவன் அந்த காரியத்தில் மாற்றி அதை செழிப்பான ஒரு நிலையில் நம்மை வைத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் இன்னும் வேத வசனங்களை பார்க்கும்போது ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது தேவன் நம்மை செழிப்பாய் வாழ வைக்கிற தேவன். செழிப்பான ஒரு நிலையில் கர்த்தர் நம்ம வைத்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற
ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. அதே நெருக்கத்தில் போராட்டங்களிலே நம்முடைய வாழ்க்கை தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கை இல்லாதபடிக்கு கர்த்தர் அந்த நெருக்கங்கள், போராட்டங்கள், அந்த உபத்திரவங்கள், இந்த வறுமைகள், அந்த இல்லாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவர் நம்மை செழிப்பான நிலையில், செழிப்பான ஒரு ஆசீர்வாதமான நிலையில் தேவன் நம்மை வைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வாதிக்க, செழிப்பாய் நம்ம வாழ வைக்க அவர் நல்ல தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேரைகளை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறது காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் தம்மை நம்புகிற ஜனங்களை ஆண்டவர் எப்படியா இங்கே ஆசீர்வதிக்கிறதே இங்கே நம்மளால் பார்க்க முடியும். அங்கே வாழ்க்கை எவ்வளவு செழிப்பாக இருக்கிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஒரு மனுஷன், ஒரு தேவன் நம்புகிற மனுஷன் அவன் வனாந்தரத்தில் இருந்தாலும் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வறண்டு போன சூழ்நிலையாக இருந்தாலும், பஞ்சகாலமாக இருந்தாலும், அந்த பஞ்ச காலத்திலும் தேவன் தம் ஜனத்தை எப்படி வைக்கிறாரு? அவர் செழிப்பாய் வைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆண்டவரை நம்புகிறதுனால, நான் ஆண்டவரை ஆண்டவர் என் வாழ்க்கையை அவர் செழிப்பாய் மாற்றுகிற தேவன். சூழ்நிலைகள் இப்போ இருக்கிற சூழ்நிலை நெருக்கத்தை எனக்கு கொண்டு வந்தாலும், சில சூழ்நிலை நெருக்கத்தின் பாதையிலே நான் கடந்து போனாலும், நாம் தேவன் மேல் வைத்திருக்க நம்பிக்கை, ஆண்டவரை நான் நம்பும்போது தேவன் நிச்சயமாய் கர்த்தர் நெருக்கங்களை மாற்றி என்னை அவர் செழிப்பான ஒரு நிலையில் வைத்து, செழிப்பான ஒரு இடத்துல வைத்து அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 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 அதனால் நம்ம தேவனை நாம் நம்பும்போது நம்ம நிச்சயமாக தேவன் அப்படிப்பட்ட நன்மைகளை, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறு என்று சொன்ன தேவன் நம் துக்கங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உன் துக்க நாட்களாக முடிந்து போகும் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தரால் மீட்கப்பட்ட திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவங்க தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தை பார்க்கிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும்போது 3ஆம் வசனம் பார்க்கிறோம். சியோனிலே துறையப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதில் ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்ற நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமான எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார். வேத வசனம் பார்க்கும்போது, இன்னும் அநேக வசனங்களை பார்க்கும்போது, அவருடைய சிந்தை, அவருடைய மனம், அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, தம்முடைய ஜனத்தை செழிப்பாய் வாழ வைக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னாங்க 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அதாவது தேவன் அப்படிப்பட்ட எண்ணங்களையும் நினைவுகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால் நம்மளை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாற்ற ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம இந்த வேத வசனத்தில் மறுபடியும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, நம்மை செழிப்பாய் வாழ வைக்க
ஆண்டவர் வாழ வைக்கிறாரு. வாழ வைக்கும்படியான அவர் சிந்தை இருக்கு, அவர் எண்ணங்கள் இருக்கு. அதற்கு ஒரு வழியை தான் இந்த வசனத்தை ஆண்டவர் வச்சு, அதை தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். என்னை செழிப்பாய் வாழ வைக்கிற தேவன், என்னை செழிப்பாய் வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். அதற்கு நான் வாழ்க்கை செழிப்பாய் மாறுவதற்கு, அந்த செழிப்பான நிலையை நான் அடைவதற்கு, கர்த்தர் எனக்காக வைத்திருக்க அந்த செழிப்பான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வது, அந்த செழிப்பான நிலையை நான் அடைவதற்கு ஆண்டவர் ஒரு வழியை வைத்திருக்கிறாரு. அந்த காரியத்தை தான் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் மறுபடியுமா நீங்கள் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அங்கே ஆண்டவர் வழியை வைச்சிருக்கிறார். என்னவென்றால் அந்த வசனத்தினுடைய ஆரம்பமே சொல்லுது, அவன் வாயின் பலனால் அவன் வயிறு நிரம்பும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை செழிப்பாய் மாறுவதற்கு ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற அந்த செழிப்பான நிலைமையை, அந்த செழிப்பான வாழ்க்கையை அடைவதற்கு ஆண்டவர் வழியை வச்சிருக்கிறாரு. அது என்ன வழினா, நம்முடைய வாயை தான் வழியாக வச்சிருக்கிறார். இந்த வாயை தான் என்ன செய்திருக்கிறாரு, ஆண்டவர் வழியாய் வைத்திருக்கிறார். இந்த வாயை எதற்காக, என்ன ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார் என்று அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாக இந்த செழிப்பான ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் இன்னும் சில வசனங்களை ஒரு சில வசனம் பார்க்கும்போது, நீதிமொழி 12ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவன் கையின் கிரிகளின் பலனுக்கத்தக்கது அவனவனுக்கு கிடைக்கும். பாருங்கள், அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் என்று சொல்ல 13ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம், மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான். மனுஷன் தன் வாயின் பலன் என்ன செய்வானா, நன்மையை புசிப்பான். ஆண்டவர் என்னை செழிப்பான ஒரு நிலையில் கர்த்தர் என்னை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர், அதற்காக தான் ஆண்டவர் சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை, தம்முடைய ஜீவனையும் தன்னை எதிர்க்கின்றார். தம் ஜனங்கள் எல்லா சூழ்நிலையிலும், அவங்க வனாந்திரமாக இருந்தாலும், பஞ்சமாக இருந்தாலும், கஷ்டகாலம் இருந்தாலும், வறண்ட காலமாக இருந்தாலும், எல்லா நிலையிலும் அவர்கள் செழிப்பாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் சிலுவையில் தம்முடைய ஜீவனையும் இரத்தத்தையும் தந்து ஆண்டவர் அந்த செழிப்பான வாழ்க்கையை ஆண்டவருக்கு தந்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த வாழ்க்கையை நம்ம அடைவதற்கு வேண்டிய வழியையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வழி தான் நம்முடைய வாய். அந்த வழி தான் என்ன, நம்முடைய வாய். சில வேளையில் சொல்லுவாங்க பாருங்களேன், அவனாப்பா எங்கே விட்டாலும் அவனே செய்வான், பழிச்சுப்பான். ஏன்? வாயினால் பழிச்சுப்பான். எந்த இடத்துல விட்டாலும் வாயை கொண்டு அவன் என்ன செய்வான், பழிச்சுப்பான்னு சொல்கிறாங்க பாருங்களேன். வாய் பாருங்க, தேவனுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆசீர்வாதத்தை எதை வழியாக வச்சிருக்கிறா, என்னுடைய வாயை கர்த்தர் என்ன செய்திருக்க வைத்திருக்கிறார். அதே என்னுடைய வாய் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஹல்லேலூயா. என் வாய் நல்ல வாயாக இருக்கா, இல்லை எப்படி என் வாய் இருக்குன்னு பார்க்கணும். ஏனென்றால் என் வாயை பொறுத்து தான் என்னுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை நம்மளே சொல்லலாம், அப்பா இவங்கள்ட்டெல்லாம் வாய் குத்த என்ன செய்ய முடியாதுப்பா, வாயா அது அப்படின்னா சில சொல்கிறோம். அது போல் வாய் நம்மளுக்கு இருக்குதா, அது போல் வாயாக இருக்கா நம்மளுக்கு பார்க்கணும். ஆண்டவர் இங்கே வாயின்னு சொல்லும்போது ஆண்டவர் இந்த எழுத்தின்படியான வாயை ஆண்டவர் அது சொல்ல, எனக்கு வாயினா நமக்கு தான் இருக்குதே, வாய் திறமை இருக்குதா நமக்கு தான், அதல்ல ஆண்டவருக்கு குறிப்பிடுது. இங்கே வேற ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இந்த வாய் என்பது மிக மிக ஒரு முக்கியமாக இருக்குது. கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தின் வாசலாய் கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். அதனால் இந்த வாயை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், இந்த வாயை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் என்று விசுவாசிகளாகிய நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அது அடுத்த வசனத்தில் இந்த நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம்,
மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த வாயை நான் எதுக்கு பயன்படுத்துகிறேனோ அந்த கனியை தான் புசிக்க முடியும். நல்லதுக்கு பயன்படுத்தினா நல்லதுக்கு நல்ல நன்மையை புசிக்க முடியும். கெட்டதுக்கு பயன்படுத்தினா கெட்டது தான் நம்ம வாழ்க்கை நடக்கும். அதாவது தேவன் இந்த வாயை நம்ம ஆசீர்வாதத்துக்கு அது வழியாக அவர் வைத்திருக்கு. அதாவது வசனம் அவன் வாயின் பலனால் அவன் திருப்தியாக வயிறு நிரம்ப என்று சொல்லப்படுது. அதாவது இந்த நாளில் நாம் இந்த வாயை ஆண்டவர் எதற்காக வைச்சிருக்கிறாரு? இந்த வாய் எப்படிப்பட்ட வாயாக இருந்தால் என் வாழ்க்கை செழிப்பாய் இருக்கு என்பதை தான் இந்த நாளில் சில காரியங்களை நம்மளால் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. அதனால் நம்ம என் வாய் எப்படி இருக்குன்னு நாள்தோறும் என்ன செய்யணும்? நம்ம சோதித்து பார்த்து கொண்டே இருக்கணும். என் வாய் எப்படி இருக்குது, நான் எதுக்கு பயன்படுத்துகிறேன், எப்படி பயன்படுத்துகிறேன். விசுவாசிகள் நாம் கண்ணை மூடிக்கொண்டு இந்த வாயை என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. எதுக்கு பயன்படுத்தணுமோ அப்படி தான் இருக்கணும் பாருங்கள். ஏனென்றால் அந்த நன்மையை, அந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் சுதந்திரித்து கொள்ள முடியும். முதலாவது நாம் பார்க்க போவோம். முதலாவது ஆண்டவர் நம் வாழ்க்கை செழிப்பாய் வாழ பண்ணுகிறார். அதற்கு ஆண்டவர் எங்கே வழி வச்சுக்கா? என் வாயை தான் ஆண்டவர் வழியாக வச்சிருக்கிறாரு. இந்த வாய் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒன்று தேவனை சந்திக்கிற வாயாக இருக்க வேண்டும். இந்த வாய் முதலாவது எப்படிப்பட்ட வாயாக இருக்கான்? தேவனை சந்திக்கிற வாயாக இருக்கணும். ரெண்டாவது தேவனை பிரியப்படுத்துகிற வாயாக இருக்கணும். மூன்றாவது தேவனை மகிழ்ச்சியாக்குகிற வாயாக இருக்கணும். நான்காவது தேவனை செயல்படுத்துகிற வாயாக இருக்கணும். தேவனை செயல்படுத்துகிற வாயாக இருக்கணும். 5 தேவனால் பயன்படுத்துகிற வாயாக இருக்கணும். இந்த வாயின் பலனால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் செழிப்பாய் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். இந்த வாய் எனக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒன்று இந்த வாய் தேவனை சந்திக்கிற வாயாக இருக்கணும். ரெண்டாவது தேவனை பிரியப்படுத்துகிற வாயாக இருக்கணும். மூன்றாவது தேவனை மகிழ்ச்சியாக்குகிற வாயாக இருக்கணும். நான்காவது தேவனை செயல்படுத்துகிற வாயாக இருக்கணும். ஐந்தாவது தேவனால் பயன்படுத்தப்படுகிற வாயாக இருக்கணும். நேரம் வரை இருக்கிற வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று தேவனை சந்திக்கிற வாயாக இருக்கும். அதுனா தேவனை சந்திக்கிற வாய். தேவனை சந்திக்கிற வாயினா ஜெபிக்கிற வாய், ஜெபம் பண்ணுகிற வாயாக இருக்கணும். நமக்கு என் வாழ்க்கை செழிப்பான ஒரு நிலைமையில் இருக்க வேண்டும் என்றால் என் வாய் எப்படி இருக்கணும்? ஜெபம் பண்ணுகிற வாயாக இருக்கணும். பாருங்க, எந்த வாய் ஜெபம் பண்ணுகிற வாயாக இருக்கோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் வைத்திருக்க அந்த செழிப்பான இடத்துல அவன் வாழ்க்கை காணப்படும். அதனால் இந்த வாய் தேவனை சந்திக்கிறதா, இந்த வாய் இந்த வாய் ஜெபம் பண்ணுகிற வாயாய் இருக்கிறதா என்று நாம் பார்க்கணும். நான் ஜெபம் பண்ணாமல் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், ஜெபம் பண்ணாமல் என் வாழ்க்கை செழிப்பாக மாறணும்னா மாறாது. ஏன்? ஆண்டவர் தான் வழியாக வச்சிருக்கிறார். இந்த வழியில் நான் போகலனாக்கா எனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபம் பண்ணுகிற என் வாய் ஜெபம் பண்ணுகிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாய் தேவனை சந்திக்கிற வாயாக இருக்கணும் பாருங்க. அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை சகல நிலைகளிலும் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் என் வாய் ஜெபிக்கிற வாயாக இருக்கா பார்க்கணும். என் வாய் ஜெபிக்கிற வாயாக இருக்கா, இல்லை வாயாடுகிற வாயாக இருக்க தான் பார்க்கணும். இன்றைக்கி நம்மளால் ஜெபிக்க முடியல பாருங்க. இன்றைக்கி ஜெபிக்காமையே நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி வாயாடி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஜெபம் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் நம்மளால் பெற முடியாது பாருங்க.
அதான் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு, நான் ஆசீர்வாதம் வாழ்வதற்கு என்ன வழியை வச்சுருக்கேன்னா, என் வாயை தான் ஆண்டவர் வழியாக வச்சுருக்கிறேன். வேதத்தை நாம் பார்க்கும்போது ஏசாயா 65ஆம் அதிகாரம் ஏசாயா 65ஆம் அதிகாரம் மன்னித்துள்ளுங்க 65ஆம் சங்கீதம் தான் மன்னித்துக்கலாம் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் பாருங்களேன். 65ஆம் 2ஆம் வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வர என்ன, இந்த வாய் அவர் தேவனை சந்திக்கிற வாயாக இருக்கணும். அப்படின்னா இந்த வாய் ஜெபம் பண்ணுகிற வாயாக இருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒருவேளை நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம், அதனால என் வாழ்க்கை முன்னேறிடுன்ற ஒரு நாள் நம்ம நினைக்கக்கூடாது. அதில் நான் முன்னேற வேண்டும் என்றால் இந்த வாய் ஜெபம் பண்ணுற வாயாக மாறும். நான் வேலை செய்தனால்தான் நான் முன்னேறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்களானால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள, அது தவறான ஒரு காரியம். என் வாழ்க்கையில் நான் என்னதான் செய்தாலும் என் வாய் ஜெபம் பண்ணுற வாயாக இருந்தால் தான் சகலமும் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எவ்வளவாய் நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன், நான் எவ்வளவாய் தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன், எவ்வளோ நேரம் நான் ஜெபிக்கிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னுடைய காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அல்லது நான் மற்றவரிடத்தை நான் சார்ந்து கொண்டு இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். எனக்காக என் மனைவி ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காக என் கணவர் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்காக எங்கள் அம்மா அப்பா ஜெபம் பண்ணுவாங்க என்று நான் மற்றவர்களை சார்ந்து கொண்டு இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். நான் என் வாய் ஜெபம் பண்ணுகிற வாயாக இருக்குமானால், ஜெபம் செய்யும் வாயாக இருக்குமானால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை செழிப்பாக இருக்கேன், என் காரியங்களெல்லாம் செழிப்பாய் மாறும். அதனால் நான் ஜெபிக்கிறேனா என்று நான் ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்படுது. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு, நாம் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு. மத்திய 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். மத்திய 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை போட்டு அந்தரங்கத்தில் இருக்க உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தை பார்க்க உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எப்போ? என் வாய் ஜெபம் பண்ணுற வாயாக மாறினாதான், என் வாய் ஜெபம் செய்கிற வாயாக மாறினாதான் எனக்கு பலன் வரும். நாம் ஜெபம் பண்ணாமையே எனக்கு பலனை எதிர்பார்த்தாக்கா எப்படி முடியும்? நான் வேலை செய்யாமையே எனக்கு கம்பெனியில் எனக்கு சம்பளம் தரணும் அப்படின்னு எதிர்பார்த்தா முடியுமா? முடியாது. எத்தனை நாள் வேலை, அதுவும் நம்ம எத்தனை நாள் வேலை பண்ணுமோ அது கணக்கு போட்டு தான் என்ன செய்வான், சம்பளம் தருவான். எவ்வளோ நாள் லீவ் போட்டு லீவெலாம் கழித்து தான் கொடுப்பான். உலக காரியமே அப்படி இருக்குமானால் நாம் தேவனிடத்துலேருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்றால் என் வாய் ஜெபம் பண்ணுறதா இருக்கணும். நான் ஜெபிக்க மாட்டேன் ஆனால் எல்லாம் நடக்கணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்ப்போமானால் அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை. ஏனென்றால் நீ கேளு, நான் உனக்கு தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் என்ன செய்வேன், அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நீ கேளு, நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். அப்போ நான் என்ன செய்ய வேண்டும், நான் ஜெபிக்கிறவனாய் மாறணும். என் வாய் ஜெபிக்கிற வாயாக மாறணும். சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம், நீங்கள் வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம். நம்ம வாய் எப்படி மாறணும், ஜெபிக்கிற வாயாக மாறணும். என் வாய் ஜெபிக்கிற வாயாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க, என் வாய் ஜெபிக்கிற வாயாக இருக்க, எவ்வளோ நேரம் நான் ஜெபிக்கிறேன்
என்று நாம் பார்க்க வேண்டும். என் ஆசீர்வாதத்தினுடைய என்னுடைய செழிப்பான காரியத்தை என்னுடைய அளவுகோலை நான் நிர்ணயிக்க வேண்டும் என்றால் என் ஜெபம் எவ்வளவு இருக்கோ அவ்வளோ ஆசீர்வாதத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேனோ, நான் எவ்வளோ தூரம் நான் ஜெபிக்கிறேனோ அவ்வளோ தூரத்துக்கு என்னால் என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில் என்னால் முன்னேற முடியும், வாழ்க்கையில் என்னால் ஆசீர்வாதங்களை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் தேவனிடத்தில் அந்த ஒரு நன்மை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாதுப்பா. நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவராய் இயேசு என்ன பண்ணினார், பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆண்டவராய் இயேசு ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் ஜெபித்தார். எதற்காக? நாம் அதை செய்யும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அதை செய்யும்படியாக தான் அவர் செய்தாரே தவிர அவருக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், சகலமும் அவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலம் பிதாவாகிய தேவன் சகலத்தை அவருக்கு என்ன செய்திருக்கிறாரு, அவர் கொடுத்திருக்கிறார். அதனால் அவர் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். எதற்கென்றா நம்ம ஜெபிக்க தான். அவர் நம்ம ஜெபிக்கிறதுக்காக அவர் என்ன செய்திருக்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அவர் எடுத்துக்காட்டாய் தன்னை வாழ்க்கையை என்ன செய்திருக்கிறாரு, அவர் வாழ்ந்திருக்கிறாரு. இவ்வளவும் பார்த்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். இவ்வளவும் பார்த்து நம்ம வாழ்க்கையை என்ன செய்ய மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோன்றோம். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு இவ்வளோ பெருசாக நம்ம ஆசீர்வாதம் கேட்குறோம். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு நான் எதை எதிர்பார்க்குறேன், பெருசாக பார்க்குறேன். ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் ஆசீர்வாதம் விடுவோமா ஆண்டவரை, நான் இவ்வளோ ஜெபம் பண்ண ஆண்டவரை நீ இவ்வளோ தான் ஆசீர்வாதம் கொடுத்து அப்படின்னு கேட்க மாட்டோமா? ஆனால் நான் என்ன செய்கிறேன், இவ்வளோ ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். அவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களையும் தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நான் ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் ஜெபிக்கும் போது எனக்காக பரலோகம் திறக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வானத்தின் நல்ல பொக்கிஷசாலையை தம்முடைய வானத்தை திறந்து அவர் என்ன செய்கிறாரு, இடம் கொள்ளாமட்டும் போகத்தக்கதாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் அநேக வசனங்களை பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளால் அதை அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அதே மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம். கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். கேளு நான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். 8ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்கிறவன் என்ன செய்யறான், பெற்றுக்கொள்கிறான். மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பார்க்கிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தை எவையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. என்னெல்லாம் கேட்குறீங்களோ, அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய காரியங்களை கேட்குறீங்களோ அவையெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே வாழ்க்கை கர்த்தர் செழிப்பான ஒரு நிலைக்கு, செழிப்பான ஒரு நிலைமையில் கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். அதுக்குண்டான சகல ஆயத்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணி ஆயத்தம் பண்ணி வைத்து அதற்காக ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வழியாக போனால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். போகிறேங்க நம்ம வீட்டுக்கு கூட நம்ம வீட்டுக்கு என்ன வழி இருக்கா அப்படி போனால் தான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். இல்லை நான் எப்படி வேணால் போவேன்னாக்கா சுற்றின்னு தான் இருக்கணும். நம்ம சில வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. அந்த வழியில் நம்ம போனால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். அது என்ன, என் வாயை கர்த்தர் வழியாக வைத்துக்க. எவ்வளோ எலி, நான் எங்கே தேடி போவதில்லை, போக வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்களேன், ஆசீர்வாதத்தை தேடி எங்கேயோ போவேன், நான் இருந்த இடத்துல எனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருந்த இடத்துல நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி, நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது நான் ஆண்டவரத்தில் என்ன கேட்கிறேனோ, எந்த நன்மையை கேட்கிறேனோ, எந்த ஆசீர்வாதத்தை கேட்க, எந்த மேன்மை கேட்கிறேனோ அதை அவர் எனக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால
நம்முடைய வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிறேன், நான் எவ்வளவாய் ஜெபிக்கிறேன் என்று நாம் பார்க்க வேண்டும். என் ஆசீர்வாதத்தினுடைய அளவை என்னால் குறைக்கவும் முடியும், என்னால் அதிகரிக்க முடியும். எப்படி? ஜெபத்தினால். என் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்க வேண்டும் என்றால் நான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. நம்ம அதிகமாக ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை தருகிறான். எனக்கு ஆசீர்வாதம் ஏன் குறையுது? என் ஜெபம் குறையுதுனால தான். எதிர்பார்க்கிற நன்மை ஏன் எனக்கு நடக்க மாட்டேங்குது? என் ஜெப குறைவு தான் என்னுடைய வாழ்க்கை. ஜெபம் குறைய எல்லாமே குறைஞ்சி போயிடும். சமாதானம் குறைஞ்சிடும், சந்தோஷம் குறைஞ்சிடும், நிம்மதி குறைஞ்சிடும், எல்லாமே குறைஞ்சி போயிடும். ஆனால் நம்ம ஜெபத்தை அதிகரிக்க சகலமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் இந்த வாயை நமக்கு ஆண்டவர் வழியாகி வைத்திருக்கிறார். அதனால விசுவாசிகளாகிய நான் எவ்வளவாய் நாம் ஜெபிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். என் வாய் ஜெபிக்கிற வாயாய் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். பாருங்கள், ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் அநேக சம்பவங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஜெபிக்கிறது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ நன்மை பெற்றாங்க, அவங்க வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை இந்த வேத சம்பவங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தாவீதின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் ஜெபித்ததுனால, அவன் ஜெபிக்க கர்த்தர் சகல காரியத்தில் மாற்றி ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவனை அவனை ஆண்டவர் அரசனாய் ஆண்டவர் மாற்றுகிறத இந்த தாவீதின் வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்க. நீங்கள் 18ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 18ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், 6ஆம் வசனத்தில் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனுக்கு அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. என் நெருக்கத்தில் நான் என்ன செய்தேன்னா நான் ஜெபம் பண்ணினேன். ஹல்லேலூயா. என் நெருக்கத்தில் என்ன பண்ணினேன்? என் சுயமாக எதுவும் செய்யலை. என் நெருக்கத்தில் என்ன பண்ணி நான் சும்மா இருக்கலை. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 121ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தில் பார்க்குறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து 18ஆம் சங்கீதத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? அவன் ஜெபித்ததுனால அவன் வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் அவன் பெற்றுக்கொள்கிறத இந்த வேத வசனங்களை நாம் பார்க்க முடியும். தேவன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கிரியை செய்கிறத பார்க்க 16ஆம் வசனம் பார்க்கிறோம். நான் ஜலப்பிரவாகத்தில் இருந்த என்ன அவர் என்னை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி பாருங்க. ஆபத்தின் நாளிலே அவர் எனக்கு சகாயராக இருந்த என்னை விசாலமான இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைத்தார். 28ஆம் வசனம் பார்க்க, தேவரி என் விளக்கை ஏற்றினேன். என் தேவனாய் கர்த்தர் என் இருளை என்ன செய்தார்? வெளிச்சமாய் மாற்றினார். நீங்கள் தொடர்ந்து இன்னும் வசனங்களை பார்க்கும்போது அநேக ஆசீர்வாதங்களை அந்த தாவீதின் வாழ்க்கையில் இங்கே கொடுக்கறது நாங்கள் பார்க்கிறோம். 43ஆம் வசனத்தில் பார்க்குறோம், 18ஆம் சங்கீதம் 43ஆவது, ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதம், செழிப்பான வரைக்கு எப்படி வந்தது? அவன் தேவனை நோக்கி ஜெபித்ததுனால. ஹல்லேலூயா. அவன் வாய் ஜெபிக்கிற வாயாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என் வாய் எப்படி இருக்குது பார்க்கணும். என் வாய் ஜெபிக்கிற வாயாக இருக்குமானால் கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற அந்த செழிப்பான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த செழிப்பான ஆசீர்வாதங்களை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். ஒரு நாளாக ஜெபம் பண்ணிட்டா போதாது, ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணணும்.
நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த வாய் எவ்வளோ ஜெபிக்கிற வாயாக இருக்கிறதோ அவ்வளோ ஆசீர்வாதத்தையே இந்த வாயின் பலனால் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாய் உள்ள எங்கேயும் என்ன செய்வான்? பழிச்சுப்பான். இந்த ஜெபிக்கிற வாயாக இருப்பேனானா என் வாழ்க்கை பழிக்கும். ஹல்லேலூயா. எந்த நிலையில் இருந்தாலும் என் வாய் ஜெபிக்கிற வாயாக இருக்குமானா நான் எந்த நிலையில் இருந்தாலும் நான் மேலே வந்துடுவேன். ஹல்லேலூயா. எந்த காரியம் இருந்தாலும் எந்த படுகொழியில் இருந்தாலும் என்னால் மேலே வர முடியும். ஏன்? என் ஜெபத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் அதே போல் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அங்கே தெரிந்த ஒரு சம்பவம். அப்போஸ்தலர் பவுல் மன்னித்தவங்களை பேதுரு சுவிசேஷம் அறிவித்ததுனால இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணதுனால இப்போ சிறைச்சாலையில் இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை, சிறைச்சாலையில் இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது சபையார் அவனுக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார் சொல்லி அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும். சபையார் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினாங்க. எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணினாங்க தெரியும், எவ்வளோ மணி நேரம். ஆனால் பேதுரு அவங்கள வந்து சந்திக்கிற வரைக்கும் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. அந்த ஜெபத்தினுடைய பலனை பார்ப்பீங்களா, சிறைசாலையில் இருந்த பேதுரு இப்போ வெளியே வருவதை பார்க்கணும். ஆச்சரியமான ஒரு காரியம். நீங்கள் தொடர்ந்து அந்த வேத வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் தேவன் தூதன் வந்து 4 அறையில் இது போல் 4 அறை காவலில் கடைசியாக இருக்கிறார். பேதுரை பார்க்க போனால் 4 காவலை தாண்டி தான் போகணும். அந்த 4 காவலில் இருந்தவனை தேவன் என்ன செய்தார்? வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளியே கொண்டு, அதில் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால் நீங்கள் 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். முன்னாடி ஆச்ச சிறை தூங்கி கொண்டு இருக்கிறான். தேவ தூதன் வந்து அவன் இருந்த சங்கிலியெல்லாம் அவன் கழண்டு போகிடுது. அவன் வந்து ஒரு சொப்பனத்தை பார்க்குறான் அப்படின்னு தான் அவன் வாழ்க்கை இருந்து கொண்டு வருது. இதிலே ஒரு ஆச்சரியமான காரியம்னா நீங்கள் 10ஆம் வசனத்தை பார்ப்பீங்களானால் அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்தபோது அது தானாய் அவருக்கு திற உண்டது. ஹல்லேலூயா. இரும்பு கதவு, அந்த காலத்துலாம் இரும்பு கதை வச்சுருப்பாங்க. யாரும் திறக்க முடியாது. அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மிஷினை சுற்றினா தான் திறக்கும். இல்லை அதுக்குண்டு ஆட்களை வச்சு அவங்க திறந்தால் தான் திறக்க முடியும். தவிர ஒரு சாதாரண மனிதனால் என்ன செய்ய முடியாது, அது திறக்கவே முடியாது. ஆனால் இங்கே பார்க்குறோம், இந்த ஜெபத்தினுடைய விளைவு பார்க்குறோம். அந்த கதவு தானாய் திற உண்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் என் அடைக்கப்பட்ட வாசலை திறக்க வேண்டும் என்றால் நான் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. என் வாய் ஜெபிக்கிற வாயாக இருக்குமானால் என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் அடைக்கப்பட்டு, என்னென்ன வாசல் அடைக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் தானாய் திற உண்டு போகும். ஹல்லேலூயா. அது வெண்கல கதவாக இருக்கலாம், இரும்பு தாழ்பாலாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய ஜெபத்தை நான் ஜெபம் பண்ணும்போது என் ஜெபத்தை கேட்கிற தேவன் எனக்கென்று அவர் திறந்த வாசலை அவர் எனக்காக வைக்கிறவர், எனக்காக வாசல்களை, புதிய வாசல்களை அவர் எனக்காக திறக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் வாயுள்ள பிள்ளை என்ன செய்யும்? பழிச்சுக்கும். நான் வாயுள்ள பிள்ளையாக இருக்கிறேன்னா என்ன வாய்? ஜெபிக்கிற வாயுள்ள பிள்ளையாக இருக்கணும். வாயாடுற வாயாக நம்ம இருக்கக்கூடாது. உலகத்தை அது போல் இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரியவனா ஜெபிக்கிற வாயுள்ள பிள்ளையாக இருந்தால் என் வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் நான் பழிச்சிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. அது முதலாவது காரியம். நம்ம பார்க்க நம்ம செழிப்பாய் கத்த வாழைக்கிற வழியை வச்ச என்ன, அது நம்முடைய வாயை கத்த வைத்த. நம்ம வாய் எப்படி இருக்கணும்? தேவனை சந்திக்கிற வாயா, அப்படின்னா ஜெபிக்கிற வாயாக இருக்கணும். 2வதாக நாம் பார்க்க போகிறோம், அந்த
நான் செழிப்பான ஒரு வாழ்க்கை நான் அடைய வேண்டும் என்றால் கர்த்தர் என் வாயை வழியாக வச்சிருக்கிறார். ரெண்டாவது, என் வாய் எப்படி இருக்கணுமோ தேவனை பிரியப்படுத்துகிற வாயாக இருக்கும். தேவனை பிரியப்படுத்துகிற வாய் என்றால் விசுவாச வார்த்தைகளை பேசுகிற வாய். ஏதோ சொல்லுகிற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாதா? பிரியமாக நடக்க முடியாது என்று சொல்லி வேதத்தில் நம்மளால் பார்க்க முடியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது விசுவாசம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாதா? தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும். அப்போ இந்த வாய் எப்படி இருக்கணும்? விசுவாச வார்த்தைகளை பேசுகிற வாயாக இருக்கணும். இன்றைக்கு நம்ம விசுவாசிகள் என்று என்ன செய்கிறோம்? மார்த்தட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் என்ன தான் பேசி கொண்டு இருக்கிறேன்? அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கு. நீங்கள் அவிசுவாசமான வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கு. நான் விசுவாசமுள்ள வார்த்தைகளை நான் பேசணும். விசுவாசமுள்ள வார்த்தைகள் என்ன? வசனம்தான் விசுவாசமுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் வசனத்தை பேசிக்கொண்டு இருக்கிறேனா? இன்றைக்கு வசனம் சொல்லுகிறத நான் பேசிக்கொண்டு இருக்கிறேனா? இன்றைக்கி வசனம் சொல்லுகிறத நான் சொல்லி கொண்டு இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். என் வாய் எப்படி இருக்கணும்? தேவனை பிரியப்படுத்துகிற வாயாக இருக்கும். தேவன் தன் யார் அவர் மேலே யார் அவர் மேலே விசுவாசமாக இருக்க விசுவாச வார்த்தையில் பேசுகிறார்களோ அவர் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் என்னதான் செய்தாலும் நான் விசுவாசம் இல்லாமல் இருப்பேனானால் ஆண்டவன் மேல் பிரியப்பட மாட்டேன். அதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவன் மேலே நான் விசுவாசமாக இருக்கும்போது ஆண்டவர் நான் விசுவாச வார்த்தை பேசும்போது ஆண்டவரை அங்கீகரித்து அந்த விசுவாச வார்த்தைகளின்படியே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சிறிய பார்த்து சொன்னால் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த 100க்கு அதிபதி வந்து அவங்க சொல்கிறான் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை அவன் பேசும்போது ஆண்டவனை பார்த்து சொன்ன ஒரு காரியம், அவனை குறித்து சொன்ன ஒரு காரியம் பாருங்களேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிற நோக்கி இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்புறம் எதில் அவர் பிரியப்படுறாருன்னா என் வாயிலிருந்து புறப்படுகிற விசுவாச வார்த்தை. எனக்கு எங்கே ஆசீர்வாதம் இருக்குது? என் வாயிலிருந்து புறப்படுகிற விசுவாச வார்த்தையில் எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசத்தோடு பேசிக்கொண்டு இருக்கிறேனா? என் ஜெபம் விசுவாசம் உள்ளதா இருக்கிறதா என்று நாம் பார்க்க, என் வாய் விசுவாசம் உள்ள வாயாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க. எதுக்கு எடுத்தாலும் இது நடக்காது, ஆண்டு இதை செய்ய மாட்டாது, இது ஆகும், இதை தான் நம்ம வாழ்க்கையில் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறேன். சூழ்நிலை என்னவோ அப்படி தான் இருக்குது. ஆனால் என் விசுவாச வார்த்தை நாளை காரியங்கள் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் புறப்பட அந்த விசுவாச வார்த்தை என் சூழ்நிலைகளை அது என்ன செய்யும்? அது மாற்றுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. என் வாயிலிருந்து புறப்பட விசுவாச வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நான் என்ன பேசுகிறேனோ அதன்படியே கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நெருக்கத்தில் இருந்தாலும் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நான் பஞ்சத்தில் இருந்தாலும், நான் வனாந்திரத்தை, நான் கஷ்டத்தில் இருந்தால் கர்த்தர் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா. கர்த்தர் இதிலிருந்து என்னை மேலே கொண்டு வருவார், என் வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார் என்ற அந்த விசுவாச வார்த்தைகளை பேச 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 கர்த்தர் அந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்களாண்ணா மத்தேயு 21ஆம் அதிகாரம்
மத்தேயு 21 அதிகாரம் 21 வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம் விசுவாச வார்த்தை, நாம் என்ன விசுவாசம் சொல்கிறோமோ தேவன் அதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கு. அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும். என் விசுவாச வார்த்தைகள் சில வேளைகளில் நான் என்ன சொல்லுதுன்னா, நம்ம வழிகளை விட்டு தான் சில வேளைகளில் நம்ம என்ன செய்கிறோம், வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறோம். என்ன வசனத்தை விட்டுட்டு எதோ பேசி கொண்டு இருப்போம். நான் பேசுகிற விசுவாச வார்த்தைகள் வசனத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வசனத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேணும் என் விசுவாச வார்த்தைகள். வசனத்தை விட்டுட்டு நான் வேறு காரியத்தை நம்ம என்ன செய்யணும், நெகட்டிவாக பேசக்கூடாது, பாசிட்டிவ் தான் பேசணும்னு சொல்லி உலக காரியத்தில் என்ன செய்யக்கூடாது, பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. விசுவாசிகளாகிய நான் என்னுடைய விசுவாச வார்த்தை வேத வசனத்தின் அடிப்படையில், வேத வசனத்தை சார்ந்து நம்முடைய விசுவாச வார்த்தை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாச வார்த்தைகள் என்ன செய்கிறாரு, கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அதன்படி செய்து அவர் நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இதே வசனத்தை இன்னொரு இடத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பேன். இன்னும் அந்த 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 பகுதி இன்னும் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டு இருக்கும். நீங்கள் மார்க் 11 அதிகாரம், நீங்கள் மார்க் 11 அதிகாரம் 22 வசனம் 23 வசனம், மார்க் 11 22 23 இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. அலையிடுங்க பாருங்க. இந்த வசனத்தை இன்னும் ஆண்டவர் இதை விவரித்து இங்கே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். தான் சொன்னபடியே பார்க்க, நீ பெயர்ந்து சமூகத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், தான் சொன்னபடியே ஆகும். அல்லேலூயா. என்ன விசுவாசத்தை வார்த்தைகளை நாம் பேசுகிறோமோ கர்த்தர் அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் என்னுடைய வாய் எப்படி இருக்குது பார்க்கணும். வாய் விசுவாசிகளை வார்த்தைகளை சூழ்நிலையுமே என்னை நெருக்கி தான் நான் நெருக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். சூழ்நிலை என்னமோ என்னை எதிர்த்து நின்று கொண்டு தான் இருக்குது. ஆனால் அது நடுவில் நான் என் வாயில் எதை புறப்படணுன்னா விசுவாச வார்த்தைகள் வாழ்க்கையில் புறப்படும். இன்றைக்கு நெருக்கங்கள், போராட்டங்கள், உபத்திரங்கள், எதிர்ப்பு வரும்போது எனக்கு விசுவாச வார்த்தை வர மாட்டேங்குது. நான் முறுமுறுத்து கொண்டு தான் இருக்கேன். நான் ஆண்டவர் குறித்து முறுமுறுத்து கொண்டு இருக்கிறேன். நான் ஆண்டவர் பற்றி ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறேன், நான் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்கேன். நான் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சுட்டீங்க, நான் ஆண்டவர் குறித்து நான் என்ன செய்கிறேன், நான் குறை சொல்லி கொண்டு இருக்கிறேன், முறுமுறுத்து கொண்டு இருக்கிறேன். சில வேளையில் நம்மளுடைய வாழ்க்கை எரிச்சல் வேறு வருது. என்னடா இது, எவ்வளோதான் ஜெபம் பண்ணுறது, ஆண்டவர் கேட்குறாரா இல்லையா என்று நம்முடைய வாழ்க்கையில் என்னென்னா வந்து கொண்டு இருக்கு பாருங்கள். ஆனால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்றால் இந்த வாய் விசுவாச வார்த்தைகளை பேசுகிற வாயாக இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமே. அல்லேலூயா. அந்த வாய் விசுவாச வார்த்தைகளை பேசுமானால் அந்த எல்லா சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் மாறி.
எல்லா காரியங்களும் பேச, விசுவாசில வார்த்தை பேச 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 என் காரியங்கள் ஒன்று ஒன்றாய் என் வாழ்க்கையில் மாறி எனக்காக வைத்திருக்கிற அந்த செழிப்பான ஒரு நிலையில், செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தில் ஆண்டவனை கொண்டு வந்து வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் விசுவாச வார்த்தையை பேச பேச அதை அவர் ஆசீர்வதித்த அந்த விசுவாச வார்த்தைகளை என் வாழ்க்கையில் அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதன்படி நடக்கும்படி கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே நான் எந்த வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் என்று நாம் பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கேன், ஒரு எனக்குள்ளே நான் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறேன், மற்றவரிடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு, சில வேளையில் எனக்குள்ளேயே சில அவிசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டு, அதுதான் என் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். சில பேர் தானாகவே பேசின்னு பார், இனிமேல் இதெல்லாம் நடக்காது. நமக்குள்ளே சில அவிசுவாச வார்த்தைகளை நாமே பேசிக்கொண்டு இருப்போம். இல்லை, நான் எனக்குள்ளே பேசினாலும் சரி, அல்லது நான் மற்றவிடத்தில் என்னை குறித்து என் வாழ்க்கை குறித்து பேசினாலும் சரி, அல்லது தேவனிடத்தில் என்னை குறித்து பேசினாலும் சரி, நான் எப்படி பேசணும்? நான் விசுவாசம் உள்ள வார்த்தையை பேசணும். அல்லேலூயா. ஆண்டவரே, நீ என்னை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே, நீ என்னை உயர்த்துவீர் ஆண்டவர், நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவர் ஆண்டவர், நிச்சயமாக இந்த காரியத்தை எனக்கு நீங்கள் மாற்றுவீர் என்று தேவனிடத்தில் நான் என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசணும். விசுவாசவா எனவே எங்கள் ஏளனமாக பார்க்குறாங்களா, அந்த ஜனத்து முன்பாக நான் என்ன செய்யணும்? நான் விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசணும். ஜனம் ஒன்று சொன்னாவே அப்படியே நம்ம என்ன ஆகிடும்? அப்படியே ஒடுங்கி போயிடும். அதோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சா, அவ்வளோதான். ஏன் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதனால் என் வாழ்க்கை அப்படியே இல்லை. என் விசுவாச வார்த்தைகள் சகலத்தையும் மாற்ற வல்லதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேச விசுவாச வார்த்தையை கர்த்தர் அங்கீகரித்து அதை ஆசீர்வதித்து அந்த விசுவாச வார்த்தையின்படியே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் நான் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறேன் என்பதை நம்ம கவனிக்க வேண்டிய வாய் விசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீங்களானால், நீங்கள் என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் மூலமாக அங்கே எகிப்திலிருந்து வெளியே வந்து இப்போ கொஞ்சம் தூரம் வராங்க. கொஞ்சம் தூரம் வந்த பிறகு இப்போது என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் நான் உங்களுக்கு கொடுக்க போகிற தேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நீ முன்பதாக என்ன செய், கொஞ்சம் ஆட்களை அனுப்பி என்ன செய், அந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நீ அந்த காரியத்தை செய் என்று சொல்லும்போது மோசே அந்த காரியத்தை செய்கிறதா பார்க்குறோம். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் மோசையை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பேன், நீ மனுஷரை அனுப்பு என்றான். ஒவ்வொரு 12 கோத்திரம் இருக்குது. 12 கோத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தராக அங்கே தெரிஞ்செடுத்து இப்போ அனுப்புகிறாங்க. இப்போது 12 பேர் போகிறாங்க. இப்போ போயிட்டு வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். நீங்கள் அதை 33ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களாண்ணா? 33 மன்னித்துக்கொள்ளுங்க. என்ன 13ஆம் அந்த 33ஆம் வசனத்துடைய ஒரு காரியத்தை பார்த்து அதுக்கு பின்பாக பார்க்கலாம். 33ஆம் வசனத்தில் கடைசி பகுதி வாசித்து பார்ப்பீங்களானால், இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலையும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசே அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து பார்க்க 12 பேர் அனுப்பின மோசே. அதில் 10 பேர் என்ன செய்தாங்கன்னா துர்ச்செய்தியை கொண்டு வந்தார்கள். அப்படி என்ன அவிசுவாசமான வார்த்தைகளை பேசினாங்க. அதில் 2 பேர், யோசுவா காலேப் என்ற 2 பேர் மாத்திரம் என்ன பண்ணினாங்க? விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.
12 பேரை ஒரே தேசத்தை தான் பார்த்தாங்க. 12 பேரும் ஒரே ஆட்களை தான் பார்த்தாங்க. 12 பேரும் எங்கே போனால் எல்லாரும் ஒரே வேலையில் எல்லாரும் ஒரே காரியத்தை 12 பேர் பார்த்தாங்க. ஆனால் 10 பேர் அவிசுவாசமாக பேசுனாங்க, 2 பேர் விசுவாசம் உள்ளவங்களாய் பேசுகிறாங்க. நம்முடைய வாழ்க்கையை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த தொடர்ச்சியாக நீங்கள் எண்ணாகம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்தும் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர்கள் அந்த தேசத்தை குறித்து ஒரு அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி இருக்கிற ஜனங்களை கலங்க பண்ணினாங்க. அவங்க சொல்லிட்டாங்க, அந்த செய்தியை கேட்ட பிறகு அவன் அந்த மற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நம்ம என்ன செய்யலாம், திரும்பி எகிப்துக்கே போயிடலாம். அந்த அளவுக்கு அவங்க இருதயம் ஏன் இவங்களுடைய அவிசுவாசத்தினால. நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நீங்கள் என்னாகும் 14ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் மோசேகிட்ட சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 29ஆம் வருஷம், இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் 28ஆம் வருஷம், நீங்கள் அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவி கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என கர்த்தர் உரைக்கிறார். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விடும். உங்களில் 20 வயது முதற்கொண்டு அந்த மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டவர்கள் உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களோ எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களும் ஆகிய அனைவரும் பிரேதங்கள் விடும். எப்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவின் தவிர மற்றவர்களாகி நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பது இல்லை. ஏன் 10 பேர் அவிசுவாசம் பேசுனாங்க, 2 பேர் விசுவாசமாக. யார் விசுவாசம் பேசுனாங்களோ அதை நன்மையை புசித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவர்கள் எல்லாரும் அதுக்காக தான் 40 வருஷமாக ஆயிடுச்சு. எதை? இந்த வனாந்தரத்தை கடக்க பண்ணுவதற்கு எகிப்திலிருந்து கானான் போவதற்கு இடையாக இருக்கிற தூரம் கடக்கப்பட வெறும் 40 நாள் தான். ஆனால் இங்கே அவிசுவாச நிமித்தம் அதை 40 வருஷமாய் மாறினது. யாரெல்லாம் அவிசுவாசமாக பேசுனாங்களோ அவங்களாம் எங்கே போல, கானான் தேசத்துக்குள்ள போல அவங்க வனாந்திரத்திலேயே மடிஞ்சு போயிட்டாங்க. விசுவாசமாக பேசினா 2 பேர் மாத்திரம்தான் அவங்க கானான் தேசத்தை போய் சுதந்திரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை அவங்க விசுவாசத்தோடு அவங்க சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் 14ஆம் வசனத்தில் அந்த 2 பேர் சொல்கிற காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நீங்கள் பார்ப்பீங்க. 6ஆம் வசனத்தை 14ஆம் அதிகம் 6ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் புத்திர சமத்த சபை 6ஆம் வசனம், தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரன் யோசுவாவும் எப்னேயின் குமாரன் காலேபும் தங்கள் வஸ்திரம் கிழித்து கொண்டு இஸ்ரவேலின் புத்திரின் சமத்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நம்ம கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலங்கம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்கள் காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். அங்கே விசுவாசம் பேசுகிறாங்க. அதை அவர் சுதந்திரித்தார். ஹல்லேலூயா. அவங்க என்ன பேசுனாங்களோ கர்த்தர் அதை அவங்களுக்கு வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. சூழ்நிலை என்னமோ வனாந்தரம் தான், சூழ்நிலை என்னமோ நெருக்கம்தான். ஆனாலும் அவங்க என்ன பேசினாங்களோ கர்த்தர் அதை என்ன பண்ணினார், அதை அவர் சுதந்திரிக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கை இந்த விசுவாசமுள்ள வார்த்தை என்னவோ, என் வாய் என்ன சொல்லுது, விசுவாசமாக பேசுகிறனோ அதை நான்
பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நான் விசுவாசமாக பேசுகிறேன்னா, இல்லை சூழ்நிலையை பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாற் போல சில சூழ்நிலை பார்த்து அதுக்கு ஏற்றாற் போல பேசும். சூழ்நிலை நல்லா இருந்தால் என் வாழ்க்கை நல்ல வார்த்தை வரும், சூழ்நிலை நல்லா இல்லைன்னா என் வாழ்க்கை முறுமுறுப்பான வார்த்தைகள் வருது. இன்றைக்கு என் வாழ்க்கை சூழ்நிலை நல்லா இருக்க இல்லையோ, ஆனால் என் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரணும்? விசுவாசம் உள்ள வார்த்தைகள் வரணும். வாயிலேருந்து என்ன வார்த்தை வருகிறது, என் வாய் எப்படி இருக்கிறது? விசுவாசமுள்ள வார்த்தைகளை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன்னா, நான் விசுவாசமுள்ள வார்த்தை பேசுவேன்னா நான் அதை சுதந்திரிக்கிறேன். தேவன் அதை எனக்கு வாய்க்க பண்ணுவார். தேவன் அந்த நன்மையை நான் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாமே. ஹல்லேலூயா. அதனால் நான் விசுவாசமுள்ள வார்த்தைகளை நான் பேசுகிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். இல்லை நான் நேரத்துக்கு ஏற்றாற் போல என் வாழ்க்கையில் என் வார்த்தைகள் மாறுபடுகிறதா என்று நாம் பார்க்கணும். தேவன் நம்முடைய விசுவாச வார்த்தைகளை நம்மை அங்கீகரித்து நம்ம என்ன பேசணுமோ அதை அவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யோசுவா 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? யோசுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்குறோம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்து உள்ளன்படியே அவருக்கு மறு செய்தியை கொண்டு வந்தேன். இங்கே நாம் பார்க்கும்போது இங்கே காலேபை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அவன் சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் என்னை அனுப்பும்போது எனக்கு எவ்வளோ இருந்தது? நான் 40 வயதாக இருந்தேன். யோசுவா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 40 வயதாக இருந்தேன். ஆனால் நான் போயிட்டு வந்து நான் அந்த நிலவரம் எப்படி இருந்ததோ என் இருதயத்தில் உள்ளபடியே நான் செய்தேன். இப்போது ஆண்டவர் இந்த கானான் தேசத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ எனக்கு என்ன வயது என்றால், நீங்கள் பார்ப்பீங்களானா 10ஆம் வசனத்தை பாருங்க. இப்போதும் இதோ கர்த்தர் எனக்கு சொன்னபடி என்னை உயிரோடு காத்தால் இஸ்ரவேல் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். மோசை எனக்கு அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. என்னை மோசை அனுப்பும்போது எனக்கு அந்த காலேபை சொல்லும்போது சொல்கிறான், மோசை என்னை அனுப்பும்போது எனக்கு வயசு 40. இப்போ அது சொல்லி இப்போ நிறைவேற்பான் காணாத சுதந்திரிப்பீங்க என்ற அந்த வாக்கத்தை நிறைவேறிக்க 45 வருஷம் ஆயிற்று. ஆனால் அதனால இப்போ என் வயசு என்ன வேண்டாம், கொஞ்சம் வழி விடுங்க அவருங்க. இப்போ என்ன வயசுனா எனக்கு 85 வயசு. ஆனால் என் பலன் எப்படி இருக்குன்னா 40 வயசு பலன் இருக்கு. ஏன்? அந்த விசுவாச வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விசுவாச வார்த்தை என்ன செய்தது? அவன் 40 வயசுக்குள்ளான பலனை அவன் வாழ்க்கையில் இருக்கிறதப்பா, கட்டளை எடுக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரீரப்பக 80 வயது முதிர்ந்து ஆனாலும் அவனுக்குள்ள அந்த பலன், அப்படி அவன் அந்த விசுவாசம் அவனை பலவீனமாய வாக்கில் அவனை பலத்தின் மேல் பலன் அடைய பண்ணினது, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க. ஹல்லேலூயா. அதனால நம்ம விசுவாச வார்த்தைகளை பேச பேச எனக்குள்ள ஒரு தெய்வீக பலன் உண்டாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் பலத்தின் மேல் பலன் அடைந்து எதற்கு? என் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிப்பது. ஹல்லேலூயா. என் நன்மையை சுதந்திரிப்பது நான் மேலே வருவதற்கு என பலத்தின் மேல் பலன் அடைய செய்யும். ஹல்லேலூயா. அதனால என் வாழ்க்கையில் விசுவாச வார்த்தைகளை நான் பேசுகிறேன்னா இருக்க வேண்டும். என் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்து கொண்டு இருக்கு? மோசமான நிலையிலும் என் வார்த்தை எப்படி இருக்கு பார்க்கணும். நல்ல நிலைமையில பார்க்கும்போது ஆஹா ஓஹோன்னு பேசுவோம். ஆனால் சில சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் மாறா இருக்கும்போது அந்த நிலையெல்லாம் எப்படி, அதை தான் தேவன் உன்னிப்பாய் கவனிக்கிறான். அந்த நெருக்கத்தில் நான் என்ன பேசுகிறேன்? நான் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும் சரி என்னன்னா பேசி நிற்பேன்.
ஆனால் ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு போராட்டம், அந்த நெருக்கத்தில் என்ன வார்த்தையை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் அதை அவர் உற்று கவனிக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் தான் விசுவாச வார்த்தை பேச பேச கர்த்தர் நம்ம சூழ்நிலை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் லூக்கா 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? நான் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கலிலேய கடல் ஓரத்தில் ஒரு படவில் நின்று ஊழியம் செய்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறாரு. அந்த கடல் ஓரத்தில் ஒரு மனுஷன் வெறும் வலை அலசி கொண்டு இருக்கிறான். பேதுரு தேவனை அழைக்கிறதுக்கு முன்பதாக மீன் பிடிக்கிறவனாக இருந்தான். இப்போ அவன் வெறும் வலையை அலசி கொண்டு இருக்கிறான். அவனை பார்த்து சொன்னார் ஆண்டவர், நீ ஆழத்தில் கொண்டு போய் என்ன செய், உன் வலையை போடுன்னு சொன்னான். அதற்கு அவன் சொல்கிறான், ஆண்டவர் முழுதும் நான் வலை வீசியும் ஒரு மீனை நான் பிடிக்கலை. முழுதும் வலை வீசியும் ஒரு மீனை நான் பிடிக்கலை, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படி நான் போடுகிறேன். அல்லேலூயா. விசுவாச வார்த்தையை பார் சொல்கிற முழுதும் நான் பிரயாசப்பட்டாண்டவர் ஒரு மீன் கூட என்னால் பிடிக்க முடியல, ஆனாலும் நீங்கள் சொல்கிறதுனால நான் போடுறேன் என்று சொல்லி உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுகிறேன் என்று சொல்லி தன் விசுவாச வார்த்தைகளை அவன் சொன்னபோது அங்கே பார்க்குறோம். முழுதும் ஒரு மீனை பிடிக்காதவன் இப்போ பார்க்குறோம் ஆண்டவர் சொன்ன பிறகு அவன் வாழ்க்கையில் இருந்த விசுவாச வார்த்தை வந்த பிறகு 2 படகு நிறைய மீன்களை பிடிக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அலையில் அவன் பிரமித்து அந்த வசனங்களை பார்க்க வந்து 1ஆம் அந்த லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் 1ஆம் வசனம் 10ஆம் வசனம் பார்க்கிறோம். அவன் பிரமிச்சு போயிட்டான். பேதுரு என்னடா முழுதும் இதே கடலில் தான் வலை வீசணும், இதே இடத்துல வலை வீசணும், ஒன்றும் பிடிக்கல, ஆனால் இப்போது 2 படகு நிறைய மீன் வந்துடுச்சு. பாருங்க, இந்த விசுவாச வார்த்தையை 2 வார்த்தை தான், உங்களுடைய வார்த்தையின்படி நான் போடுறேன் 2 வார்த்தை தான் வாயில் வந்தது. ஆனால் அந்த 2 வார்த்தைக்கு கர்த்தர் எவ்வளோ பெரிய அற்புதம் செய்தார் பாருங்கள். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாயில் வருகிற ஒரு சின்ன ஒரு விசுவாச வார்த்தையையும் அவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வாயில் நான் என்ன வார்த்தை பேசிக்கொண்டு இருக்கிறேன், என் வாயிலேருந்து என்ன விசுவாச வார்த்தை வருது, கர்த்தர் அதை அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கார். நம்ம வாயில் விசுவாசமான வார்த்தை வந்துடாதா என்று என்ன செய்கிறாரு, அவர் எதிர்பார்த்து ஏன் அதை அப்படியே ஆசீர்வதிச்சிடணும். அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு சின்ன வார்த்தைனாச்சும் நம்ம வாழ்க்கையில் வந்துடாதா என்று அவர் ஏன் அதை உடனே அதை ஆசீர்வதித்து அதை வாய்க்க பண்ணும்படியா. ஆனால் நம்மகிட்ட தான் என்ன வரமாட்டேங்குது, விசுவாசமான வார்த்தைகள் தான் வரமாட்டேங்குது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் என் வாய் எப்படி இருக்குன்னு பார்க்கும். ஏனென்றால் என் வாயை தான் என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் வாசலாகி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் என் வாயில் நான் விசுவாச வார்த்தைகளை பேசுகிற வாயாக இருக்க வேண்டும். 3ஆவதாக நாம் பார்க்க போகிறோம், தேவனை மகிழ்ச்சி ஆக்குகிற வாய். தேவனை மகிழ்ச்சி ஆக்கிற வாய். அது என்ன வாய்? துதி ஆராதனை செய்யும் வாய். என் வாய் என்ன செய்யுது, தேவனை துதிக்குதா, தேவனை ஆராதிக்குதா, தேவனை சோத்திரம் பண்ணுதா என் வாய். என் வாய் தேவனை மகிழ்ச்சி ஆக்குகிற வாயாக இருக்க. தேவன் எதில் மகிழ்ச்சி ஆகிறார், அவரை ஆராதிக்கிறதுல, அவரை புகழ்த்துகிறதுல, அவரை உயர்த்துகிறதுல தான் அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதான் சொன்னால், இந்த ஜனத்தை எனக்கென்று நான் என்ன பண்ணினேன், உண்டாக்கி இவங்க என்ன செய்யணுமா, என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனால் துதிக்க தான் மாட்டுறாங்க, சோத்திரம் தான் பண்ண மாட்டுறாங்க, என்னை ஆராதிக்க மாட்டேன்றாங்க. இந்த வாய் என்ன செய்து கொண்டு இருக்கு, இந்த வாய் தேவனுக்கு துதி செய்கிற வாயா, இந்த தேவனை ஆராதிக்கிற வாயா மாறணும். அப்போதான் நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கு. இன்றைக்கு துதிக்கிறதுக்கும் தேவனை ஆராதனை செய்வதுக்கும் வாயே திறக்க மாட்டேன்றோம்.
எப்படி ஆசீர்வாதம் வரும்? வாயை விரிவா தர நிரப்பன்னு சொல்லிக்கிறாரு. நீ துதிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் தேவனை உயர்த்திக்கிறதுக்கும் தேவனை சோத்திரம் பண்ணதுக்கும் வாயை திறந்தா தானே நிரப்புவார். நாம் என்ன செய்ய மாட்டோம்? வாயே திறங்க, நான் உள்ளுக்குள்ளேயே பாடிப்பேன் அப்படின்னு தான் சொல்லி கொண்டு இருக்கோம். இன்றைக்கு இந்த வாய் எப்படியா இருக்குன்னு பார்க்கணும். இந்த வாய் தேவனை துதிக்கிறதா, இந்த வாய் தேவனை ஆராதிக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்க. அந்த வசனத்தில் பார்க்கும்போது அந்த சங்கீதத்தை எழுதினவர் சொல்கிறார் பாருங்களேன். 34ஆம் 1ஆம் வசனத்தில், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். வாயில் இருக்கும். இந்த வாய் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணுற வாய், துதிக்கிற வாயா, பாடுற வாயாக இருக்கும். அதுக்கு தான் சபைக்கு முன்னாதான் வாங்க, ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவர் துதிங்க. இன்றைக்கு அதுக்கே வரமாட்டேன்றோம். ஆண்டவர் துதிக்கிறதுக்கு வரமாட்டேன்றோம், ஆண்டவர் ஆராதிக்க வரமாட்டேன்றோம், ஆண்டவர் பாட்டு பாடுறதுக்கு வரமாட்டேன்றோம். அப்போ எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும்? ஏன்? அதை கர்த்தர் எனக்கு வழியாக வச்சிருக்கிறாரு. நான் அந்த வழியாக வந்தால் தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும். நான் ஆராதிக்க வரமாட்டேன், நான் துதிக்க அதுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம இருப்போமானா, நான் துதிக்க மாட்டேன்னா எங்கேருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும்? ஏன்னா துதி எங்கே இருக்கோ அங்கே தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. துதிகள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணனா எங்கே துதி இருக்குது அங்கே தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாம எங்கே பிரஸ்தாவப்படுகிறதோ அங்கே உன்னிடத்தில் வந்து நான் என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என் நாம எங்கே பிரஸ்தாவப்படும் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நாம் தேவனை பிரஸ்தாவப்படுத்தினா தானே, தேவனை துதிச்சா தானே, தேவனை ஆராதிச்சா தானே, தேவனை மகிமைப்படுத்தினா தானே, தேவனுக்கு துதி பலிகளை, சோத்திர பலிகள், நன்றி பலிகளை செலுத்தினா தானே ஆண்டவர் வருவார். இன்னைக்கு சபை ஜனங்களாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் வாயினால் என் வாய் துதிக்கிற வாயாக இருக்கும்னா நான் எந்த இடத்துல இருந்தாலும் என் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் என் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். எப்போதுனா இந்த வாய் துதிக்கிற வாயாக இருக்கும், தேவனை ஆராதிக்கிற வாயாக இருக்கும், தேவனை நாமத்தை உயர்த்துகிற வாயாக இருக்கும். ஆண்டவரத்தில் எவ்வளோ நன்மைகளை நம்ம பெற்றுக்கொண்டு வருகிறோம். ஆனால் இங்கே வந்து அந்த துதி பலிகளை, அந்த சோத்திர பலிகளை என்ன செய்ய மாட்டோம்? இடமாற்றம் பாரு. சாலமோன் சொல்லும்போது இந்த ஆலயத்தை நான் பிரம்மாண்டமான ஆலயத்தை நான் கட்டுகிறான். கட்டிட்டு பிறகு சொல்கிறான், இந்த ஆலயம் எதற்கென்றா அவருக்கு பலி செலுத்துகிற ஆலயத்தை நான் கட்டியிருக்கிறேன். ஏனென்றா அவர் வாசம் பண்ணதுக்கு ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? கட்ட முடியும். ஏன்? அவர் வானவர் சிங்காசம் பூமியோடு அவ்வளோ பெரிய தேவனுக்கு நான் எப்படி ஆலயத்தை கட்ட முடியும்? அதனால் அவன் தன்னை தாழ்த்தி சொல்ல எதற்காக என்றால் அவருக்கு பலி செலுத்துவதற்கு. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் பலி செலுத்துவதற்கு நான் என்ன செய்ய இந்த ஆலயத்தை கட்டியிருக்கேன். இன்றைக்கு தேவன் ஆலயத்தில் வந்து தேவன் எனக்காக செய்த நன்மைகளுக்கு ஆசீர்வாதத்துக்கு நான் என்ன செய்யணும்? நன்றி பலிகளையும் சோத்திர பலிகளையும் துதி பலிகளையும் நான் என்ன செய்யணும்? செலுத்துகிறவனாக இருக்கணும். இன்றைக்கி நாம் எத்தனை பேர் நம்ம துதி பலிகளை, சோத்திர பலிகளை, நன்றி பலிகளை நம்ம செலுத்தி கொண்டு இருக்கிறோம் பார்க்கணும். என் வாய் எப்படி இருக்குது? அதான் ஆராதனை முன்பதாக வாங்க, 7 மணிக்கெல்லாம் வாங்க, நல்லா பாடணும், நல்லா துதிக்க, அதுக்கு தான் சொல்கிறது பாருங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படியா இருக்கிறோம்? என் வாழ்க்கை ஸ்தோத்திரம் பண்ண, என் வாய் அப்படியா இருக்கா? அப்படி இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் 100ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா? 100ஆம் சங்கீதம் வாசித்து பார்க்கும்போது அந்த 5 வசனங்கள் இருக்குது, அதை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்,
மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவர் நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பார்க்கிறோம், அவர் வாசலுக்கு எப்படி வரணுமா? துதியோடும் புகழ்ச்சியோடும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு அவர் என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாய் எப்படி இருக்கு? நம்ம ஆலயத்திலேருந்து ஆராதிக்கிறோமா? நம்ம வீடுகளிலே நம்ம ஆராதிக்கிறோமா? நம்ம குடும்ப ஜபங்களிலே நம்ம ஆராதிக்கிறோமா? தனி ஜபத்தில் கர்த்தரை ஆராதிக்கிறேனா? இந்த சோத்திரம், இந்த வாய் ஆராதிக்கிற துதி சோத்திரம் பண்ண வாயா இருக்கா? எல்லாவற்றுக்கும் சோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கிறோமா என்று நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்கணுமா? அப்படி இருந்தால் தான் ஆண்டவன் எனக்காக வைத்திருக்கிற அந்த ஒரு செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். பாருங்க, ஆவியினால தேவனுக்கு ஆராதனை செய்து, அதனால சொல்றேன், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அபிஷேகத்தை நிறைந்து கர்த்தரை சும்மாவே நம்ம இது பண்ணக்கூடாது. அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா? ஆவியில் நிறைந்த உற்சாகத்தோடு நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கிறோமா? அதே சோகமுகமாக நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரை சோதனை பண்ணி இருக்கிறோம். நல்லா உற்சாகத்தோடு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நாம் துதிக்கிறவர்களாய், நாம் சோத்தரிக்கிற ஜனமாக இருக்கணும். பாருங்கள், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பார்ப்பீரான. எபிரேயர் 12:28 பார்க்குறோம். ஆதலால் அசைவில்லா ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவும். பார்க்கிறோம், ஆண்டவர் எப்படி ஆராதிக்கணுமா? பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்கிறோமா? பயத்தோடு செய்கிறோமா? பக்தியோடு செய்கிறோமா? ஏதோ நினச்சின்னு இருக்கிறோம். ஆலயத்தில் உட்காந்து ஏதோ காரியத்தை யோசித்து கொண்டு இருக்கிறோம். இருக்கேன். ஆலயத்தை ஆராதனை முடிச்சிட்ட பிறகு நம்ம வீட்டில் போய் என்ன செய்யணும்? அங்கே போய் என்ன செய்யணும்? நம்ம அதை யோசித்து கொண்டு இருக்கிறோம். இது பின்பாக நான் என்ன வேலை செய்யணும்? அதை யோசித்து கொண்டு இருக்க ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாக ஆராதனை செய்து ஆராதனை செய்ய வேண்டும். இன்றைக்கு நான் எப்படி ஆராதித்து கொண்டிருக்கிறேன்? என்னை மறந்து நான் ஆராதிக்கிறேனா? என் காரியத்தெல்லாம் மறந்து அவர் எனக்கு முன்பாக தேவன் இருக்கிற என்ன பயபக்தியோடு நான் கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கி அந்த பயபக்தியெலாம் இல்லை. ஏதோ வந்தோமா, சோத்திரம் நான் சோத்திரம் பண்ண சொல்கிறேன்னா பண்ணினோமா, உட்காந்தோமா, போயினோம், அப்படி தான் இருக்குது நம்ம வாழ்க்கை. ஏன் அடுத்தது எனக்கு சில வேலை இருக்குது, அடுத்தது எனக்கு என்ன இருக்குது? எனக்கு வேலை இருக்குது, அது நான் செய்யணும். அதுக்கு இங்கேருந்து உட்காந்துக்கணும். சில வேலையை நம்ம என்ன செய்து கொண்டுக்கிறோம்? ஆலோசனை பண்ணி கொண்டு எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், இங்கேருந்து கொண்டு என்ன செய்கிறோம்? பார்த்து யோசித்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், அதையும் நம்ம கவனிக்க வேண்டும். அந்த ஆராதனைகளை ஆண்டவர் ஒரு நாளும் பிரியப்பட மாட்டாங்க. ஏதோ இப்போ வாய் பாடம், அவ்வளோதான். அந்த ஆராதனைகளை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஒரு நாள் அவர் மகிழ்ச்சியாகவே மாட்டார். ஏதோ நான் பாடினேன் என்ற ஒரு அற்ப சந்தோஷம் நமக்கு இருக்கும் தவிர அது நிமித்தம் அவர் என்ன செய்ய மாட்டார்? மகிழ்ச்சியாக மாட்டார். நான் பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமாக
நான் ஆராதனை செய்யும்போது தான் அவர் மகிழ்ச்சி ஆகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நான் புத்தியுள்ள ஆராதனை பண்ணணும். என்ன? உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க. அப்படியா நம்ம தேவனை ஆராதிக்க. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தெல்லாம் முழுமையாக படைத்து அர்ப்பணித்து ஆராதிக்க. அதில் தான் வேதம் சொல்லுது, நம்ம முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தரை ஆராதிக்கணும். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இன்றைக்கு என் வாய் என்ன செய்து கொண்டு இருக்கு? கர்த்தரை துதிக்குதா? ஆண்டவர் உயர்த்துக்குதா? ஆண்டவர் மேன்மைப்படுத்துக்குதா? செய்த நன்மைகளுக்கு நான் நன்றி பலி செலுத்துதா? எல்லாவற்றுக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேனா? பார்க்குறோம். இன்றைக்கு அது போல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமே இருக்கு. வாய் சோத்திரம், என் வாயில் இந்த துதி சோத்திரம் ஆராதனை வர மாட்டேங்குது. அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆசீர்வாதம் எங்கேருந்து வரும் பாருங்கள். அது மிகவும் கஷ்டமாக மாறிடும் பாருங்க. அதே நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்து, என் வாய் துதி ஆராதனை செய்கிற வாயாக இருக்க வேண்டும். நீங்கள் 2 நாளாகம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, ஒரு பெருங்கூட்டத்துக்கு முன்பாக நடுங்கி கொண்டு இருக்கிறான் யோசாபாத் என்ற ஒரு ராஜா. என்னால் எதிர்த்து நிற்க பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்யுது எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு அவனுடைய நெருக்கத்தின் வேலையில் அவன் இருந்து கொண்டு இருக்கிறான். இப்போ அவன் கேட்டபோது, அவன் தேவனை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் இந்த யுத்தத்தை நான் செய்வேன், நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்காக செய்வேன்னு சொல்கிறேன். அதுக்கு அவன் செய்த ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, இந்த யோசாபாத் அந்த தேவ சத்தத்தை கேட்ட பின்னால் செய்த ஒரு காரியத்தை பார்ப்பீங்களானால், 20ஆம் வசனத்திலிருந்து 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகள் யோசாபாத் நின்று, யூதாவை எருசலேம் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்போது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்போது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும், ஆயுதம் அணிந்தவர்கள் முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, பாடி துதி செய்ய தொடங்க, கர்த்தருடைய துதிக்கிற சத்தம், துதி ஆராதனை வாயில் வரணும் பாருங்க. வந்தபோது சத்துருக்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. என்ன செய்தேன்னு தெரியல, ஆனால் வாயில் துதி வந்தத போது, வாயில் துதி சத்தம் வந்தபோது என்ன நடக்குது? சத்துருக்கள் இங்கே மடங்கடிக்கப்படுகிறத இங்கே நம்ம பார்க்கணும். யாராமான கூட்டம் எதிர்த்து நிற்க முடியல, ஆனால் அவன் வாயில் வந்த அந்த துதி சத்தம் பார்க்கிறோம். பார்க்கிறோம் சத்துருக்களெல்லாம் மடங்கடிக்கப்படுகிறத இந்த வேத வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நாம் பார்க்கும்போது நாம் செழிப்பாக இருக்க வேண்டும், என் வாழ்க்கை செழித்திருக்க வேண்டும் என்றால் நான் என் வாய் துதிக்கிற வாயாக மாறணும். எப்போதும் துதிக்கணும். இதான் ஆலயத்துக்கு வந்த பிறகு தான், ஆலயத்தில் இருந்தால் தான், இல்லை இதெல்லாம் ஜபத்தை உட்காந்தா இல்லை. நான் எப்போதும் கர்த்தரை துதிக்கணும். சமையல் பண்ணுறோமா, வேலை செய்து கொண்டு இருக்கோமா, துதிச்சு கொண்டே இருக்கும், ஆண்டவர் பாடிக்கொண்டே இருக்கும்,
துதி சத்தம் வாயில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த அந்த வாயினால் நம்ம ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்? நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 149ஆம் சங்கீதம் 149ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ள ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கொண்டு தங்கள் படுக்கை மேல் கம்பீரிப்பார்கள். அவங்களுக்கு அவரிடத்தில் என்ன ஒரு காரியத்தை ஆண்டவர் வைக்கிறார் என்றால், 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டையும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாரு, அது வாயில் என்ன வச்சுக்கிறாராம்? கர்த்தரை உயர்த்தும் துதி. வாயில் என்ன வச்சிருக்க ஆண்டவர்? துதியை வச்சிருக்கிறாரு. அவரை துதிக்கும்படியா. இன்றைக்கி அவரை துதிக்கிறேன்னா எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கு, எத்தனையோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எனக்கு விளையாட இந்த உலகத்தில் ஒருவராலும் கொடுக்க முடியாத ஒரு ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறாரு. யாராலும் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பணத்தை கொட்டி கொடுத்தாலும் எதை வாங்க முடியாது? ரட்சிப்பை வாங்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் எனக்கு ரட்சிப்பு எனக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நினச்சி துதிக்கிறேனா? அதுக்காக துதிக்கிறேனா? நான் அதுக்கு சோத்திரம், அதுக்கு சோத்திரம் பண்ணுறதுக்கே நம்ம வாழ்நாள் போதாது. என்னை ரட்சித்தீரே, நன்றி டெய்லியும் சொன்னாலும் என்ன செய்யாது? அது போதவே போதாது. அதில் இந்த வாய் துதிக்கிற வாயாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிச்சிடலாம், டைம் ஆகிடுச்சு. கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கும்போது, தேவனை செயல்படுத்துகிற வாய், தேவனை செயல்படுத்துகிற வாய். அது என்ன வாய்? என்ன அது? என்ன வாய் என்றால் வாய் திறக்காத வாய். அது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. தேவனை செயல்படுத்துகிற வாயினா என்னன்னா, வாய் திறவாத வாய். என் வாய் என்ன செய்யக்கூடாது? நான் திறக்கக்கூடாது. என் வாயை திறக்காமல் நான் மூடி இருந்தால், என் வாய் அமைதியாக இருக்குமானால் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு என் வாய் என்ன செய்ய மாட்டேங்குது? மூடவே மாட்டேங்குது. பேசினே இருக்கிறேன். ஆண்டவர் குறித்து பேசினா பரவாயில்லையே, எதையோ பேசி கொண்டு இருக்கிறோம். இந்த வாயை நம்ம என்ன செய்ய முடியல? அடக்க ஒரு 10 நிமிஷம் நம்மளால் அடக்க முடியாது வாயை. இந்த வாயை என்ன செய்வோம்? 10 நிமிஷம் நம்மளால் அடக்க முடியல. என்னென்ன கதையோ பேசிக்கணும், தேவையில்லாத கதையெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கணும். வேதம் சொல்லுது, கிழவி கதையெல்லாம் பேசிக்கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி அப்படி தான் விசுவாசிகள் வாழ்க்கையில் பிரயோஜனமற்ற காரியங்களை, பிரயோஜனம் இல்லாத காரியங்களை, பக்திக்கு விருத்திக்கு எதுவா இல்லாத காரியங்களை பேசிக்கொண்டு இருக்கோம். ஆனால் என் வாழ்க்கையில் நன்மை பெற வேண்டும் என்றால் சில வேளையில் இந்த வாய் எப்படி இருக்கணுமா? திறக்காமல் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வாய் மூடி இருக்குமானால் தேவன் எனக்காக செயல்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. இந்த வாய் அமைதியாக இருந்தால் ஆண்டவர் எனக்காக செயல்படுவார். இந்த வாய் லொடன்னு பேசியிருந்தா ஆண்டவர் அமைதியாக மாறிடுவார். அதில் இந்த வாய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த வாய் லொட பேசின்னு இருக்கா இல்லை அமைதியாக தேவ சமூகத்தில் அமைதியாக, சில வேளையில் அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அமைதியாக இருக்கணும். பாருங்கள், எப்போ என்னை 4 வார்த்தை பேசுகிறேன், நான் என்ன செய்யணும்? எனக்கு விரோதமாக 4 வார்த்தை பேச நான் என்ன செய்யணும்? 10 வார்த்தையை பேசக்கூடாது. நான் அமைதியாக இருக்கணும். என் வாய், அந்த வாய் என்ன, அப்படிப்பட்ட வாய் இருந்தால் தான் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் என்றால் எனக்கு விரோதமாக 4 வார்த்தை பேசும்போது நான் இந்த வாய் அமைதியாக இருக்குமானால் கர்த்தர் எனக்காய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அவர் எனக்காய் செயல்படுவார்.
அதான் வாய் தேவனை செயல்படுத்துகிற வாயாக இருக்கணும். நான் எவ்வளோக்கு எவ்வளவு நான் பேசி கொண்டு இருக்கிறேனோ அவளுக்கு அவ்வளவு அவர் அமைதியாக தான் இருப்பார். நீ பேசுகிறா நானும் பேச, எனக்கு நான் வாயா இல்லை. நீ நான் 10 வார்த்தை, எனக்கு ஒரு 5 வார்த்தைனாச்சும் தெரியுமே. நீ பேச நானும் பேசுவேன். இன்றைக்கு அப்படி தான் குடும்பத்தில் அப்படி தான் இருக்குது. கணவனும் பேசலாம், மனைவி பேச, நீ மாத்திரம் பேச நானும் பேசுவேன். பிள்ளைங்களும் அப்படி தான், உனக்கு தெரியுமா நானும் பேசுகிறேன் பாரு. அதாவது பிள்ளைங்களை என்ன செய்றீங்க? பெற்றோருக்கு எதிர்த்தும் பேசி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் அமைதியாக இருக்க முடியல நம்மளால். வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், என்ன சொல்கிறான் பாருங்க. 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 141ஆம் 3ஆம் வசனம். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதரின் வாசலை காத்துக்கொள்ளும். உடனே வாய்க்கு பூட்டு போடுங்க ஆண்டவர். ரொம்ப அந்த வாய் ஆடினே இருக்கு. அதனால் இந்த வாய் என்ன செய்யணும்? என் வாய்க்கு காவல் வையுங்க, என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளுங்க. இந்த வாய் அமைதியாக இருக்கணும். இந்த வாய் அமைதியாக இருக்குமானால் கர்த்தர் எனக்காய் கிரியை செய்வார். ஒருவேளை என் கணவன் எனக்கு விரோதமாக பேச, என் மனைவி எனக்கு விரோதமாக பேசலாம், நம்ம எப்படி இருந்துக்கணும்? இல்லை எனக்கு விரோதமாக இருக்க பேசலாம், நான் எப்படி இருந்து கொண்டுக்கிறேன்? இல்லைப்பா நான் அந்த தப்பே செய்யலை, என் நீதியை விளங்குறதுக்கு நான் பேசுகிறேன், அது கூட பேசக்கூடாது. நம்ம பேசுகிறாங்களா அமைதியாக இருக்கணும். அப்போது கர்த்தர் நீதியை பட்ட பகலை போல் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு என் நீதியை நான் என்ன செய்கிறேன்? என் நீதி இது நான் செய்கிற என் நீதியை நான் விளங்க நான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் அமைதியாக இருந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த வாய் திறவாத வர வாயாக இருக்குமானால் கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய. ஏனென்றால் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அவரும் அப்படி தான் இருந்தார். யார்? நம்ம ஆண்டவராக இயேசுவும் அப்படி தான் இருந்தார். பாருங்களேன், ஏசாயா 53ஆம் 7ஆம் வசனம் பார்க்கிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயிர் கத்தவனுக்கு முன்பாக சத்தமிடாத காட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்த. வாயை திறக்கலை. வாயை என்ன செய்யலை? திறக்கலை. இன்றைக்கி நம்ம வாயை மூடுறதுக்கு தான் பெரிய பிரச்சனையாகுது. ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம், அவர் மேலே எவ்வளோ குற்றம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன செய்யலையாம்? வாயை திறக்கலை. அவர் நீதி விளங்க, தன்னுடைய நீதியை விளங்க பண்ணுறதுக்கு அவர் என்ன செய்யலையாம்? தன்னுடைய வாயை திறக்கலையா. நீங்கள் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறதுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் என்ன செய்யலாம்? வாயில் வஞ்சனை வையப்படும் போது என்ன செய்யலையாம்? வையலை. பாடுபடும் பயமுறுத்தல. யார் மேலே கை வச்சிட்ட நீ அப்படின்னு பயமுறுத்தல. வாய் திறக்காமல் இருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த வாய் திறவாது இருக்கிற வாய் இருக்குமானால் நம்ம வாழ்க்கை எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே, அல்லேலூயா. இந்த தாவீதின் வாழ்க்கை மறுபடியும் நீங்கள் தாவீதின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் வாயே திறக்கலை. சீமை என்ற ஒரு மனுஷன் அவனை தூஷிக்கிறான். தாவீதை சீமை என்ற மனுஷன் தூஷிக்கும் போது அந்த தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, அவனை என்ன செய்யுங்க, அவனை அப்படியே விட்டுருங்க. ஏன்? கர்த்தர் அதை என்ன செய்திருக்கிறாரு? அவனை தூஷிக்கும்படி அவனை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி இந்த தாவீதின் வாழ்க்கையில்
நம்மளால் பார்க்க முடியும். அதே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னவா இருக்கிறேன் என்று நாம் பார்க்கணும். நீங்கள் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் அவன் தன்னுடைய மகனாகிய அப்சலோமை விட்டு அவன் ஓடி போகையில் இப்போ சீமையன் ஒரு மனுஷன் வரான். அவன் யாருன்னா சவுலுக்கு சொந்தக்காரனோ இல்லை சவுலை சார்ந்தவனோ தெரியல. இப்போ அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். பலசாலிகளாக அவன் கூட இருக்கிறாங்க. யாரு கூட? தாவீது கூட இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையிலும் அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். 5ஆம் வசனத்தில் தாவீது ராஜா பக்ரியும் மட்டும் வந்தபோது இதோ சவுல் வீட்டு வம்சம் தானாக இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமை என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கேருந்து புறப்படி தூஷித்து கொண்டே வந்து 7ஆம் வசனம் சீமை அவனை தூஷித்து இரத்த பிரியனே வேலையாளின் மனுஷனே தொலைந்து போ சவுலின் ஸ்தானத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுலின் வீட்டாரின் இந்த இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தின் குமாரனாகிய அப்சலோமை ஒப்பு கொடுத்தார். இப்போது இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டார், நீ இரத்த பிரியன மனுஷன் என்றான். இதை கேட்ட தாவீதோடு கூட இருக்கிறவனா ரத்தம் கொதிக்க வந்துடுச்சு. அவனை சொல்ல ஒரே அடியாக வெட்டிடலாம். அவனை யார் அவன் கத்துறவன்? ஆனால் தாவீது சொல்கிறத பாருங்களேன். தாவீது என்ன சொல்கிறேன்னா 12ஆம் வசனத்தில் 11ஆம் வசனம் பின்னான் தாவீது அபிசாயும் தன் ஊழியக்காரன் எல்லாரும் பார்த்து இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே பிராணை வாங்க தேடும்போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகம் செய்வான், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், அவன் தூஷிக்க அங்கே பார்க்கும்போது அவன் அமைதியாக இருக்கிறத இந்த வேத சமூகத்தில் நம்மளால் பார்க்க முடியும். வேத சமூகத்தை நம்மளால் பார்க்க முடியும். இந்த தாவீது போய் அவனை இடத்துல போய் கொஞ்ச நாள் இருந்த அவன் மகனாக மறித்து போகிறான். மறுபடியும் ஜனங்கள் வந்து அவனை ராஜாவை ஆக்குகிறார்கள். அந்த சமயத்தை மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு வரும்போது நடந்த ஒரு காரியத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நீங்கள் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்தை உதவும் ஒரு படகு இக்கரையில் வந்து அப்போது கேராவின் குமாரனாகிய சீமேயு யோர்தானை கடக்கப் போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்து ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமனும் ராஜாவை என் ஆண்டவன் எருசலேமில் புறப்பட்டு வருகிற போது உமது அடியன் செய்த துரோகத்தை ராஜா நினையாமனும் தமது மனதில் வையாமனும் இருப்பார். அவன் தான் முதல்ல ஓடி வரான். யாரு? தூஷித்த. ஏன்? தாவீது அமைதியாக இருந்தன, வாய் திறக்காமல் இருந்தனால அவன் ஓடி வந்து தாழ விழுந்து மன்னிப்பு கேட்குறான். ஏன்? கர்த்தர் அவனுக்காக செயல்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அமைதியாக இருந்தா மற்ற எல்லா காரியத்திலும் நான் அமைதியாக இருந்தா ஆண்டவர் எனக்காக கிரியை செய்யும். யோசேப்புக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருந்தானோ கர்த்தர் அவனுக்காக கிரியை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவன் வாழ்க்கை செழிப்பாய் மாறுதப்பா. அது போல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செழிப்பாய் மாற்று அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம தேவனால் பயன்படுத்துகிற வாயாக இருக்கும். என் வாயை கர்த்தர் பயன்படுத்தணும். பாருங்க, என்ன 4 பேருக்கு நான் ஜெபம் பண்ணணும், 4 பேருக்கு விசுவாச வார்த்தைகள் சொல்லி அவங்கள பலப்படுத்தணும். இந்த வாயை கர்த்தர் பயன்படுத்துகிறாரா என்று பார்க்கணும். என் வாய் ஆண்டவரால் பயன்படுத்துகிற வாய் பிரோஜனமுள்ள ஒரு வாயாக இருக்கா? ஒரு 4 பேருக்கு ஜெபம் பண்ணி ஒரு நெருக்கத்தில் இருக்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் அப்படின்னு என் வாய் இருக்கா? 4 பேருக்கு ஒரு நல்ல பலப்படுத்துகிற வார்த்தையை சொல்லி அவரை நான் பலப்படுத்துகிறேனா? ஒரு 4 வார்த்தையை சொல்லி கர்த்தருக்குள்ளே அவங்கள நான் பலப்படுத்துகிறேனா? கர்த்தருக்குள்ளே அவங்கள கட்டி எழுப்புகிறேனா?
இல்லை என் வாயினால் இருக்கிற விசுவாசம் அவங்க விட்டு போகும்படி என் வாய் இருக்குதா? வாய் பார்க்கணும். அதை தேவனால் பயன்படுத்துகிற வாயாக இருக்குமானா நான் செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தில் என்னால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவர், நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அவன் தன் வாயின் பதைனா அவன் வயிறு நிறம், அவன் உதடுகளினால அவன் திருப்தி ஆவான். என்னை செழிப்பாய் மாற்றுகிற தேவன், என்னை செழிக்க வைக்கிற, என்னை செழிப்பாய் வாழ செய்கிற தேவன் அவர். அதுக்கு அவர் வழி வச்ச என் வாயை தான் அவர் வழியாக வச்சிருக்கிறார். அதான் என் வாய் எப்படி இருக்குது? தேவனை சந்திக்கிற வாயாக இருக்கா? தேவனை பிரியப்படுத்துகிற வாயாக இருக்கா? தேவனை மகிழ்ச்சி ஆக்குகிற வாயாக இருக்கா? தேவனை செயல்படுத்துகிற வாயாக இருக்கா? தேவனால் பயன்படுத்தப்படுகிற வாயாக இருக்கா? இந்த வாயை ஆண்டவர் பயன்படுத்துகிறாரா? இல்லை இந்த வாய் எப்போதும் எதனா சொல்லின்னு இருக்கும், அதை இந்த வாயை பயன்படுத்தவே கூடாது அப்படின்னு ஆண்டவர் இருக்கா என்று பார்க்கணும். ஏன்னா இந்த வாய் எதையும் கட்டாது, இடிக்க தான் செய்யும். எதனா சொல்லி எதனா இடிக்க தான் செய்யும். இருக்கிறவனுக்கு ஒரு கொஞ்சம் விசுவாசத்தை கூட மழுங்கி போக பண்ணுறோம் இந்த வாயை. அதனால் இந்த வாய் பயன்படுத்தாமல் இருக்கா என்று நான் பார்க்கணும். அந்த வாயை கர்த்தர் பயன்படுத்த 4 பேருக்கு ஜெபிக்கிற வாயா, 4 பேருக்கு தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற வாயா, 4 பேரை தேவனுக்குள்ளே பலப்படுத்துகிற வாயா, ஸ்திரப்படுத்துகிற வாயா வாழ்க்கையை கர்த்தர் பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்களை செழிப்பாய் நீ வாழ பண்ண போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அதுக்குண்டான வழியையும் கர்த்தர் இந்த நாளிலே எங்களுக்கு காட்டியிருக்க கிருபை, எங்கள் வாயே ஆண்டவர் வழி என்று சொல்லி எங்களுக்கு காண்பித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்போது இந்த வழியை எங்கள் வாயை நாங்கள் வழியாய் பயன்படுத்தி, இந்த வாய் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியாய் நாங்கள் ஆண்டவரை பயன்படுத்தி நீங்கள் வைத்திருக்க அந்த செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தான். இதை பார்க்குற கேட்குற யாராக இருந்தாலும் கர்த்தர் நீ செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என நான் செபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பாங்க.